காய்ஸ் ஒரு நிமிஷம். இந்த சிவகாசி நாக்குப்பூச்சியை பற்றி உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா மக்களே? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் ஷூட்டில் இருந்தேன். கார்த்திக் கூட சென்னையில் ஷூட்டில் இருக்கும்போது இந்த நாக்குப்பூச்சி எனக்கு கால் பண்ணிச்சு, எனக்கு வீடியோ கொடுங்க. இல்லைப்பா நான் ஷூட்டில் இருக்கேன், ஒரு 2 or 3 days ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போது ஷூட் முடிஞ்சு நான் கால் பண்ணுறேன். சரிப்பா இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன், நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி தான் கரெக்டாக வந்து பார்த்தா சென்னையில் வந்து 2ஆம் தேதி நான் கரெக்டாக 3ஆம் தேதி எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு 10ஆம் தேதி முடியும் நான் வந்து கீழாக்குமார் வீட்டை வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து சென்னையில் போய் ஒரு சண்டை பீரியட் சென்னை நானும் கார்த்தி நடிச்சிட்டு இருந்தோம். நடிச்சிட்டு இருக்கும்போது 10ஆம் தேதி வந்துட்டு 11ஆம் தேதி நாங்கள் குற்றாலம் போயிருந்தோம். ஓகேங்களா? 11ஆம் தேதி 14ஆம் தேதியுமே அந்த நாக்குப்பூச்சி கூட இருந்தோம். அப்போ தான் கார்த்திக் வந்து நீ ராஜபாளையம் வாரியா லைவை பார்த்துட்டு வந்து எங்கள் அக்கா வீடு அங்கே தான் இருக்குது வான்னு கூப்பிட்டான். சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நம்ம அங்கே எதுக்கு வீடியோ எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேயே வர சொல்லாமல் வம்படியாக என்ன வாம்படியாக வாங்க போவோம் என்னை கூட்டிகிட்டு போனான். சரிங்களா? வாங்க போவோம்னு அவன் என்னை கூட்டிகிட்டு போனான். ஓகேவா மக்களே? கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ அவளால் தான் நான் வந்து அந்த அத்திக்குளங்கிற ஒரு ஊருக்கே அவளால் தான் நான் போனேன். சரியா? அந்த நாயோட போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு, முடிஞ்சாச்சு. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க அம்மா என்னன்னா இது மாதிரி என் பொண்ணுமா நீ எப்படி நல்லா கௌரவமாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிற, மற்றவங்க கமாண்டு போட்டாலும் ஆனால் இவளால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவள் பழக்கமே எனக்கு ஒரு வாட்டி தான் ஃபோனில் பேசியிருக்கா, அப்போ தான் அறிமுகமாக ஆகுறா. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வயசு 45 ஆயிடுச்சு, இந்த வயசில் அவளுக்கு ரொம்ப அரிப்பு எடுக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, தப்பான ஒரு வழியில் போகிறா காசுக்காக, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சரியா? சரி பாவம் உதவி பண்ணலாம், ஒரு தாயே வந்து தன் மக தப்பான வழியில் போகிறா, ஒரு உதவி பண்ணுங்க அப்படி கேட்கும்போது நானும் அவளை பாவம் நிறையா வீடியோஸ்லாம் கொடுத்தேன், கார்த்திக்கும் கொடுத்தான். அவங்க வீட்டுக்கார் ஏன் அவளை விட்டு போனார்னா இவ வந்து இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆசைகளை அடக்கவே முடியாது. ஏன்னா ஒல்லியாக இருக்கிறால அவளுக்கு எதுனா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அவளுக்கு ஹெச்ஐவி நல்லா பாருங்கள், ஏன்னா ஹெச்ஐவி இருக்கவங்க குண்டாக இருக்க மாட்டாங்க, தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அவளுக்கு ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் புருஷன் அதனால தான் விட்டுட்டு போனேன். ஏன்னா நிறைய ஆண்கள் கூட பழக்கம், சுகம் அவளுக்கு அப்படி பிடிக்கும், செக்ஸு வெறி. அவள் புருஷன் பண்ணுறது பத்தாது, இன்னும் செய்யுங்கிற அளவுக்கு ஒரு காம வெறி கொண்டவளாம் அவள். அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி போகிறது, காசுக்கு போகிறது மாதிரியே இருந்திருக்கா. அதனால பார்த்துட்டு இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் வேறு கல்யாணம் முடிச்சாரு. இவளுக்கு யூடியூப்பில் வருமானம் கிடையாது, ஃபேஸ்புக்கில் வருமானம் கிடையாது, வேலைக்கு போகலை. அப்போ இவளுக்கு காசு ஏது? அப்போ இவ வந்து பாத்தல் பண்ணி தான் சம்பாதிக்கிறா மக்களே. இவள் ஒரு பக்கா பிராத்தல், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆர்கே சார்னு ஒருத்தர்கிட்டே போய் ரொம்ப இதாக பேசி அவரே வந்து என்னை நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னா அவர் ரொம்ப கொஞ்சம் பணக்காரர், பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்களான்லாம் கேட்டால் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம். யாராவது கொஞ்சம் வசதியான ஆளை கிடச்சிட்டா போதும், அப்படியே அவளுங்களை கரெக்ட் பண்ணி கைகளை அப்படி தான் கண்டார். ஒரு கார்த்தியை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா. ஒரு வாட்டி கார்த்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு வீடியோ எடுக்க ஓடி போயிட்டா. திவ்யாவுக்கு என்ன இருக்குது, அவகிட்ட தான் ஒன்றுமே இல்லைல்ல, அவகிட்ட என்ன இருக்குது, என்ன கட்டிக்கோ கார்த்தி அப்படின்னு கார்த்திகிட்டே கெஞ்சிருக்கா. வீட்டில் அங்கே இருக்கும்போது அப்படியே பேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து காமிச்சிருக்கா. வா கார்த்தின்னு இவன் சொல்லிட்டான், எனக்கு திவ்யா தவிரலாம் வேறு யாரும் பிடிக்காது அப்படின்னு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான். அப்படி ஒரு வெறி எடுத்த முண்டம் அந்த முண்டம். சரிங்களா? அவளுக்கு என்ன டார்கெட்னா வசதியான ஆண்களை கவர் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சுகத்துக்கு சுகமும் வேணும், பணத்துக்கு பணமும் வேணுங்கிறது. சரிங்களா? அவளுக்கு ஹெச்ஐவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஏன்னா கார்த்திகிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி போயிடும்போது அவள் வந்து என் மேலே வந்து என்ன கோவம்னா இவள் வந்து கார்த்திக் விட்டு பிரியவே மாட்டாங்கிறா அப்படிங்கிறனால என்னை வந்து ரொம்ப இதாக பேசிட்டா. அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க, அவளுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. எங்கள் அம்மாவை வளர்த்தாம்மான்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன 10 மாதம் சுமந்த அம்மாங்கிறது ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். வளர்த்த அம்மா தான் இருந்தால் பிள்ளையை அப்படி உட்கார வச்சுட்டு வேலைக்கு போய் வெயிலில் சம்பாதிச்சு சோறு போட்டு எல்லாம் பண்ணுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். வளர்த்த அம்மா யாராச்சும் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்களா? அவள் அந்த மாதிரி சொல்கிறாள். ஸோ அவனோட பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா இவன் வந்து நடத்த சரியில்லை அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அந்த ஊர்லேருந்து வந்து அவரோட ஹஸ்பண்டோட பொண்டாட்டி வந்து அவளை அடின்னு அடித்து அவங்க அம்மா அப்பா அண்ணெல்லாம் வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அது இப்போ கோயம்புத்தூரில் போய் ஒழிஞ்சிட்டு கிடக்குது. ஏன்னா அவள் ரொம்ப ஆபாசமாக பண்ணுறா. யாராவது வந்து தப்பான ஒரு தொழில் பண்ணால் யாருங்க வந்து வீட்டில் வச்சுக்குவா? அவங்களாம் நல்ல குடும்பம். சரிங்களா? அவங்க அம்மாலாம் நல்லவங்க, அவங்க அண்ணெல்லாம் நல்லவங்க. ஆனால் இது தருதலை மாதிரி அலையுது. சுகம் உடம்பு சுகம், ஆம்பளைங்க வேணும் வெறியில் அலையிறா. வெறிக்கும் ஆம்பளை லைவ்லேயே இருப்பா, ஆம்பளைங்க வேணும்னு வெறியில் அலையிறா. சரியா? அப்படி ஒரு வெறி கொண்டவ.
வெறினாலும் வெறி, சரியான காம பிசாசு அவ. வந்து பார்த்தீங்கன்னா காமத்துலேயும் எப்பா லைன்லேயே இருப்பா. அந்த சிவகாசிக்காரியை கிழிச்சிட்டு இருக்க ஒரு வீடியோவில் அவளை பற்றி உண்மையை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறியான்னு நான் அப்படியே போடுறேன். வீடியோவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படியே போடுற சொல்கிறீ. நீங்கள் சொல்கிறியா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவளை பற்றி உண்மையெல்லாம்? அது சிவகாசி நாக்குப்பூச்சி. இருல வாரேன் அப்படி இரு. அவள் வந்து ஒரு செக்ஸு வெறி பிடிச்சவ சரிங்களா. அவள் வந்து காமத்துக்கு அடிக்ட் ஆனவ. அவளுக்கு வந்து HIV இருக்குது. அதனால தான் கார்த்திக் மேலே பயங்கர வெறி. கார்த்தி வேணும், கார்த்தி வேணும், கார்த்தி வேணும். எனக்கு மேலே கார்த்தி மேலே வெறியாக இருந்திருப்பா போல். ஏன்னா கார்த்திகிட்ட உள்ள காசு வேணும், கார்த்திகிட்ட உள்ள ட்ரெண்டிங் வேணும்னு ட்ரெண்டிங் பைத்தியம். அதனால தான் மக்களை எந்த இடத்துலையுமே போய் பாருங்கள் கார்த்திக் சாரு, கார்த்திக் சாருன்னு தான் சொல்லியிருப்பா சரிங்களா. ஏன்னா கார்த்தி மேலே உள்ள வெறி, கார்த்தி மேலே உள்ள ட்ரெண்டிங் வெறி, கார்த்தி மேலே உள்ள பண வெறி அவளுக்கு சரிங்களா. அதுவும் இல்லாமல் அவள் அந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுறதுனால அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போவுமே அவள் பிரார்த்தல் பண்ணி தான் பொழைச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஒருத்தர் யூடியூப்பில் வருவாமல் என்ன பண்ணுவா? நான் ஒன்றே ஒன்று தான் அவள் சொல்லிக்கிறேன். நீ என்னை பற்றி சொன்ன, எனக்கு HIV இருக்குன்னு சொன்னேன். உனக்கு தான் HIV இருக்குது சரியா. ஏன்னா உன் உடம்பு அப்படி தான் இருக்குது. எனக்கு HIV இருக்குங்கிறத ஒரு ப்ரூஃப் நான் போட்டுட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் ஆகுது சரியா. நான் சிறைக்கு சென்றுட்டு வந்தேன். இதோட கரெக்டாக மார்ச்சோட 13 16 மாதம் ஆகுது நான் இல்லைன்ட்டு. நீ ப்ரூஃப் போட. ஆனால் உனக்கு HIV இருக்குது, 100% உனக்கு HIV இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அந்த டேப்லெட் சாப்பிட்றத நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய மாத்திரை மக்களே, இவ்வளோ பெரிய மாத்திரை அவள் சாப்பிட்டா. அந்த டேப்லெட் அவள் எப்போ போட்டான்னா அவள் நைட்டு போட்டாள் சரியா. அவளுக்கு HIV கன்ஃபார்ம் இருக்குது. அவள் கூட யாரும் பழகாதீங்க, அவள் கூட யாரும் வந்து உடலுறவு வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் அது வந்துருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். அவள் ஒரு ஜென்மத்திலையும் ஜென்மம் மானங்கிட்டவ. திவ்யாவையும் வச்சு என்னையும் கார்த்தியும் வச்சு ஃபேமஸ்ஸு 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 பப்ளிசிட்டி 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 கேட்டுட்டு தான் இருக்கேன் இல்லை இது பப்ளிசிட்டி 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 கண்டார ஓடி கார்த்தி லைனில் இருக்கான். பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படியே ஓடுறா வெறி கொண்டு. அப்படியே சேனலாக ஓடி போய் திவ்யா அப்படி இப்படின்னு அடிச்சு விட்றா. அந்த பண்ணாட பப்ளிசிட்டிக்காக ஆசைப்பட்டு எல்லா இன்டர்வியூ கொடுத்துச்சு. இப்போ அது சேனலில் போய் பாருங்களேன் லைவில் 4 பேர். எத்தனை பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடாங்க மாதிரி 4 பேர் 7 பேர் 2 மணி நேரம் கற்றுனாலும் அவளுக்கு 500 வியூவர்ஸ் 1000 வியூவர்ஸு. ஃபேக்கான வழியில் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தி நீ பப்ளிசிட்டி தேடணும்னு பார்த்தியே. கடவுள் உன்னை பப்ளிசிட்டி ஆக்குனாரா? உன்னால் ஆக முடிஞ்சிச்சா? உன்னால் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே பப்ளிசிட்டி ஆகாது. உனக்கெல்லாம் என்னடி கேட்குது? உனக்கெல்லாம் சமூக வலைத்தளம், உனக்கெல்லாம் வீடியோ பண்ணி எவடி அழுதது? உனக்கு வயசு என்னாடி ஆகுது? 44 வயசு நான் உள்ளே போகுது. கிழட்டு செருக்கி முகத்தில் கையில் உள்ள ரேகையெல்லாம் அள்ளி முகத்தில் பேசிட்டு 45 வயசு கிளவி எட்டு செருப்பேன். என்னைய பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு வீடியோ போடலாங்க. ஓ மேலேயும் அந்த அவள் டக்கிலா இருக்கா பார்த்தியா சக்கிலா, 2 பேர் மேலே கிரிமினல் டெஃபென்டிவோ ஏதோ ஒன்று சொன்னாங்க லாயரு. கிரிமினலாக உங்களுக்கு நான் வந்து மானநஷ்டம் வளர்க்க போகிறேன் சரியா. டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் லாயரை வச்சு போட்டிருக்கேன். மானநஷ்டேடு வழக்கு உங்கள் 2 பேருமேலுமே போடுறேன். ரெடி முதல்ல எங்கள் கேஸை முடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த கேஸை தான் இப்போ செலவு பண்ணிட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். மெயின் எங்களுக்கு இதுதான். இதுக்கு அடுத்து தான் உங்கள் 2 பேர் கிரிமினல் டெஃபனேஷன் போட்டு உங்களை உள்ளே வைக்கிறேன். ஒழுங்காக சொல்கிறேன். வயசு 45 வயசு. இந்த வயசில் உனக்கு என்ன அரிப்பு கேட்குதுன்னு கேட்குறேன். அப்படின்னா உனக்கு அரிப்பு ஆம்பளை சோகம் உனக்கு தேவையா? மருமவ வர போகிறான். இப்போ போய் உடம்புக்கும் அதுக்கும் இதுக்கும் இப்படி அலையிற திருந்து. இனிமேல் நான் அது வந்து 4 பேர்கிட்ட போய் அப்படி அந்த படுத்து அந்த காசில் சோறு திங்கிறதுக்கு நீ எல்லாம் மேலே போயிடலாம் சரியா. சில ரூல்ஸ் வேறு இருக்குது வேறு. இப்படிலாம் இந்த மாதிரிலாம் உழைச்சி சம்பாரித்து சாப்பிடு. இந்த மாதிரி ஊர் மெஞ்சு கண்டவங்கள ஃபாரின்ல வர போயிட்டு வந்து கருமம் உன்னை பற்றி பேசினாலே எனக்கெல்லாம் அப்படியே உடம்பே அசிங்கம். நீ ஒரு அருகுறுப்பத்தக்க ஒரு ஜீவன் சரியா. என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் உன்னை பற்றி கேட்டாங்க, அதனால தான் உன்னை பற்றி பேச மாதிரி. நீ வந்து ஒரு அசிங்கம், நீ வந்து ஒரு சாக்கடை மேலே கல்லை போட்டால் அந்த சாக்கடை யார் மேலே தெரிக்கணும்? நம்ம மேலே தெரிச்சு நாரும். அந்த சாக்கடைன்னு நீ கேட்டுக்கிட்ட கூவம் ஆறு கொப்பளிச்சா வந்துடும். திருந்து இனிமேல் உடச்சி சாப்பிடு. இந்த மாதிரி கண்டவன் குடியை கெடுக்காத. அடுத்த வாங்கி ஆம்பளைங்க அவன் குடியை கெடுத்து அவன்கிட்ட வாங்கி இப்படிலாம் சாப்பிட்றியே, இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் தொங்கிடலாம் இருக்கிறதுக்கு சரியா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அடுத்தவங்க குடியை கெடுக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. நீ எல்லாம் மானம் கெட்டவள.